அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/3/2024 பங்குனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. திருத்திகை திதி இரவு 7:33 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. சித்திரை நட்சத்திரம் பகல் 2:47 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பகல் 2:47 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ராசிக்கதிபதி செவ்வாய் 3இல் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் ராசிக்கதிபதி சுக்கிரன் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மறைமுக எதிர்ப்புகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குரு 11இல் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 6இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரன் புதன் 7இல் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் எல்லா காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாவது மட்டுமில்லாமல் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலை பளு சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 8இலும் 12இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் பல இருந்தாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு, 6இல் செவ்வாய், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 2இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறையும் என்றாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் ராகு, 4இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு சற்று கூடுதலாக இருப்பதால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சை குறைத்துவிட்டு இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.